ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் கூட உங்கள் டயர்ட்னஸ் போகவே இல்லையா அப்படின்னா இது ஃபிசிக்கல் டயர்டாக இருக்க சான்ஸ் இல்லை, மேபி மென்டலி ட்ரைன்டாக இருக்கலாம். அதுக்கான ரீசன் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. Hi, I am Dr. Sridevi, a family dynamic coach. ஆக்சுவலாக நம்ம எமோஷனல் பேர்ன் அவுட் ஆகி மென்டலி ரொம்ப டயர்டாகவும் ட்ரெயின் ஆகிறதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. அதில் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூ தெரியாத ரிலேஷன்ஷிப்போடு நம்ம இருக்கிறது. நம்மளோட வேல்யூவே தெரியாத ஒருத்தவங்களோட நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணி ஆகணுங்கிற கட்டாய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு ஜாபை நான் பண்ணிகிட்ருக்கிறது. எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு வேறு ஜாப் கிடைக்கல, அதனால் இந்த ஜாபை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒரு ஜாபை செஞ்சிட்ருக்கிறது. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ அந்த எமோஷனல் டஸ்ட்பின் சைக்கிளில் நீங்கள் ஏதோ ஒரு சிக்கியிருக்கலாம், ட்ராப் ஆகிருக்கலாம். இந்த 3 முக்கிய காரணங்கள் தான் நம்மளுடைய மென்டலி ட்ரைன் ஆகிறதுக்கும் எமோஷனல் பேர்ன் அவுட் ஆகிறதுக்கும் ரீசனாக இருக்குதுங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? எனக்கு பிடிக்காத, அதாவது என்னோடய வேல்யூவே தெரியலை, எனக்கு ரெஸ்பெக்டே இல்லை, அங்கே என்னை ஜீரோவாக மதிக்கப்படுறேன், அந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, எப்போ உங்களுக்கு இது உணர்றீங்களோ, எப்போ இது புரியுதோ, என்ன வேல்யூ பண்ணல, எனக்கான வேல்யூ இங்கே இல்லை, ஆனால் இந்த இடத்த விட்டு என்னால் போகவும் முடியாது அப்படின்னு எப்போ நமக்கு அந்த புரிதல் வருதோ அந்த சமயத்துலேயே மெயினாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ப்ரூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணுங்க. அவங்களுக்கு நமக்கு வேல்யூ கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏய், உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், உனக்கு என்னெல்லாம் பண்ணேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு 1000 கோடி வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் நோ யூஸ். நமக்கே அங்கே வேல்யூ இல்லை, நம்மளோட வார்த்தைகளுக்கு எங்கெங்கே மதிப்பு இருக்க போகுது. ஸோ தட் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணுறத விட அமைதியாக இருந்துட்டு அவங்க போக்கில் விட்டுட்டு நம்ம போக்கிலே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து நம்ம எமோஷனல் ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, பிடிக்காத ஜாப். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட பேஷன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேஷனுக்கு நோக்கிய ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. பட் இந்த ஜாபை குவிட் பண்ணிடக்கூடாது. இந்த ஜாப்லேயே இருந்துட்டு அடுத்த ஜாப் தேடிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜாப் அது கிடைக்கிற வரைக்கும் இதில் இருங்க. இதை உங்கள் மைண்டுக்கு, சப்கான்ஷியஸுக்கு நீங்கள் டீச் பண்ணிட்டுருங்க. இது டெம்பரவரி தான், நான் என்னோடய பேஷன் நோக்கி போவேன், அதுக்கான ஜாப் தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்ச உடனே நான் இங்கேருந்து போயிடுவேன். ஸோ தட் இந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் டெய்லி நைட்டு படுக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, எய்தர் அப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஈஸியாக நம்ம மைண்டு, இல்லைன்னா அது கிடைக்கிறதுக்கான அந்த பாதையில் உங்களை அதிக நேரம் இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி நம்மளுடைய மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. நம்பர் 2. நம்பர் 3, எமோஷனல் டஸ்ட்பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாராவது அவங்களுடைய எமோஷனல் டஸ்ட்பின்னாக நம்மளே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை ஏதாவது ஃபயர் பண்ணிட்டாங்க, திட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்தை, அந்த எமோஷன்ஸை நம்ம கொண்டு வந்து நம்ம ஸ்பௌஸ்ட்டை காட்டுவோம். நம்மளுடைய ஸ்பௌஸை எமோஷனல் டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே அவங்க குழந்தைகளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பௌஸ்னால் 2 சைடு தாங்க, மேலாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அல்லது ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைகள்கிட்ட அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எய்தர் அவங்களுடைய சிப்லிங்ஸ்கிட்ட இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை போய் காமிப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு சைக்கிள் தான். இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் எமோஷனல் டஸ்ட்பினாக இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் யாரை எமோஷனல் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த 2ஐயும் பற்றி அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2 ட்ராப்லேருந்தும் நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்தால் போதும், நமக்கு எமோஷனலி ரொம்ப நம்ம ட்ரெயின் ஆக மாட்டோம், பேர்ன் அவுட் ஆக மாட்டோம். அப்போது என்ன பண்ணலான்னா, அதை போய் அடுத்தவங்கள்ட்ட பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எமோஷன்ஸை நாமளே ஹேண்டில் பண்ண பழகுவோம். இதுதான் முக்கியமான டிப்ஸுங்க. இந்த 3 இடத்துலையும் 3 விதமாக ஹேண்டில் பண்ணிட்டா மென்டலி ட்ரெயின் ஆகிறவங்க நம்மளை பார்த்துக்க முடியும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.